வணக்கம் விவர்ஸ். இது நம்ம ஏஜ் ஏரியா. நான் உங்க அஜய் பேசுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வேணும்னா பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க. இன்னைக்கு வீடியோவில் க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிறையா பேர். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு எடிட்டிங் எதுக்கு தேவைன்னா, ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இருந்தால் போதும். அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதான் விஎன் எடிட்டிங் ஆப் வந்து நான் முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது. அது எல்லாமே ஃப்ரீ தான். அந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணணுன்ட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் எப்படி எடிட் பண்ணுறது, இந்த வீடியோக்குள்ளே வாங்க போவோம். முதல்ல விஎன் எடிட்டிங் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். விஎன் எடுக்கணும்னா அதை வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு அதில் போனால் நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ, இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா, இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். போயிட்டு இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இமேஜின் இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது காலமில் டாப் டு ஆட் ஸ்டிக்கர் பிஐபின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோன்னு இருக்கா, வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே எடுத்திருந்தால் சரி, நான் யூடியூப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏற்கனவே வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தீங்க, அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வீடியோ வந்து நீங்கள் என்ன சொல்லணுமோ எப்படி பேசணுமோ அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ போயிட்டு அந்த இருக்குல்ல சப்ஸ்கிரைபு லைக் அந்த பட்டன்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது ரெஃபர்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ குரோமோன்னு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது க்ரீன்லாம் அதிலே செலக்டில் இருக்கும். நம்ம வந்து அந்த க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோதுக்கு. நான் வந்து இப்போ லைட்டாக க்ரீனே சுத்தமாக வேணாம்னா நான் 100 வச்சுக்குவேன். அது சப்ஸ்கிரைப் மட்டும் தெரியுங்களா, அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த எடிட்டிங். மற்றபடி வேறு எதுவும் ஒரு விஷயமே கிடையாது இதில். இவ்வளோ தான் இதில். இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன வேணுமோ, இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி ஒரு பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி நீங்கள் என்ன வீடியோ எடுத்திருக்கீங்களோ அந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸை வந்து கொடுத்துட்டு அந்த க்ரீன் கலர் மார்க் தெரியுமா, இந்த குரோமில் கொடுத்துருக்காங்களா க்ரீன் கலர், அதுக்கு அந்த க்ரீன் கலருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான் இந்த வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து இதுக்கு மேலே இது ஒன்றும் இல்லை. நிறைய பேர் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது ரொம்ப கஷ்டம், எல்லோரும் எப்படி பண்ணுறாங்க அப்படி தெரியலன்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இதில் பெருசாக எதுவும் இல்லை. நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து க்ரீன் ஸ்க்ரீனை பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து போடுற வீடியோவில் வந்து அடுத்தது இதில் இந்த விஎன் எடிட்டிங் ஆப்பை பற்றி என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி எப்படி எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் எடிட்டிங் வந்து அவ்வளோதாங்க. வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கு, அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.